பண்டிதர் ஏன் திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டார் என்று இதுவரையில் பேசியதுண்டா? பண்டிதரை எதிர்த்து பேசுவதற்கு யாருக்காவது இங்கே திராணி இருக்கிறதா? பண்டிதரை விமர்சிப்பதற்கு இந்த மண்ணில் திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் மேடை வந்து பேசட்டும். பண்டிதர் திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டதற்கு வெறும் நிலப்பரப்பு காரணம் அல்ல, தென்னிந்தியா என்கிற காரணம் அல்ல, ஆரிய கருத்தியலுக்கு எதிராகத்தான் திராவிடம் என்கிற சொல்லை கையாளுகிறார். நீ ஆரியன், நான் திராவிடன், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உன் கருத்தியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உன் கலாச்சாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. உன் பண்பாடு வேறு, என் பண்பாடு வேறு, உன் வாழ்க்கை முறை வேறு, என் வாழ்க்கை முறை வேறு. ஆகவே ஆரிய எதிர்ப்பு என்பதிலிருந்து உருவானதுதான் திராவிடம் என்கிற சொல். அதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ தென்னிந்தியாவை குறிக்கிற சொல்லாக மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவிலே கன்னடா தனியாக போய்விட்டது கர்நாடகா என்று, தெலுங்கு தனியாக போய்விட்டது ஆந்திரா என்று, மலையாளம் தனியாக போய்விட்டது கேரளா என்று. எனவே நாம் இனிமேல் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று தானே சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். லாஜிக் கரெக்ட். ஆனால் இது வெறும் நிலப்பரப்பின் அடிப்படையில் மட்டுமே உருவான சொல் அல்ல. ஆரிய கருத்தியலுக்கு எதிராக உருவான சொல் தான் திராவிட கருத்தியல். திராவிடம் என்கிற அந்த சொல் ஆரிய மரபினத்திற்கு நேர் எதிரான ஒரு மரபினம். இந்திய மண்ணில் பூர்வீக மரபினமாக குடியாக வாழ்ந்தவர்கள் ஆரியர் அல்லாதவர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள், இன்னும் சொல்ல போனால் வைசியரும் சத்திரியரும் அல்லாதவர்கள். உண்மையாக சொல்ல போனால் அவருடைய வர்ணத்தை பிராமண வர்ணத்துக்குள் தான் இந்த நான்கும் உருவாக்கப்பட்டது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து. அந்த பார்ப்பன வர்ணம், சத்திரிய வர்ணம், வைசிய வர்ணம், சூத்திர வர்ணம் என்கிற நான்குமே திராவிடர்களுக்குரியதல்ல, ஆரியர்களுக்குரியது. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். ஆரியர்களிலே ஒரு பிரிவினர் வேதம் ஓதுகிறவர் பிராமணர், ஆரியர்களிலேயே ஆட்சி நிர்வாகத்தில் ஈடுபடுகிறவர்கள் சத்திரியர்கள், ஆரியர்களிலேயே வணிகம் செய்யக்கூடியவர்கள் வைசியர், ஆரியர்களிலேயே இந்த மூவருக்கும் தொண்டு செய்யக்கூடிய அடிநிலை மக்கள் சூத்திரர். அது இனக்கலப்பெல்லாம் ஏற்பட்ட பிறகு, எல்லோரையும் இந்து என்று ஆதிசங்கரர் அரவணைத்த பிறகு, திராவிடர்களிலும் ஒரு பிரிவினர் அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டு பின்னால் ஓடுகிற நிலை. இப்ப பாருங்க, 10% ஒருவர் கூட்டம் கூட்டுகிறார், நாங்க எல்லாரும் ஆதரிக்கிறோம். அவங்க யாருமே பிராமணர்கள் கிடையாது, பிராமணர் அல்லாதவர்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க, நாங்க எல்லா சாதியும் 10% ஆதரிக்கிறோம். நாம யாரும் ஏழைகளுக்கு எதிரானவர்கள் இல்லை. எந்த சமூகத்திலும் ஏழைகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் தான், அவர்களுக்கு எந்த திட்டம் வந்தாலும் ஆதரிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் உன் நோக்கம் என்பது ஏழைகளுக்கு உதவி செய்வதல்ல, உன் நோக்கம் சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதுதான். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவுடனே நீ கொந்தளித்து எழுந்தாய். அத்வானி தலைமையில் ரத யாத்திரை நடத்தினாய், அதன் விளைவாக பாபர் மசூதியை